ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஷெல் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். பேக் நெக்கில் அழகாக நீட்டாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் அந்த சர்க்கிள் ஷேப்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 1.5 இன்ச் MDF எடுத்துட்டு கரெக்டாக இந்த சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிருப்பேன். இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். நம்ம எப்படி வரைஞ்சோம், எப்படி நம்ம வந்து ஒட்டணுன்றது. ஸோ இந்த கேப்பை கரெக்டாக உள்ளுக்குள்ள சர்க்கிள், வெளியில் சர்க்கிள், உள்ளே இருக்க சர்க்கிளில் சென்டரில் வர மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், 3 ஷெல்ஸை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் ஒட்டிட்டேன். ஒட்டின வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய லீவ் சீக்வன்ஸ், அதுல வந்து டியூப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 கார்னர்ல மட்டும் அதை கொடுத்துட்டு சுத்தி குட்டி குட்டி கர்தானா, அதாவது டியூப் பீட்ஸ் கொடுத்துட்டு நடுவுல சென்டர்ல வந்து சேம் கலர்ல கொஞ்சம் லைட்டா கோல்டன் இருக்கிற மாதிரி ஒரு லைலா ஃபிளவர் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மல் நீடில்ல நூல் கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளவரோட சென்டர்ல இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு இதுலயும் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி இருப்போம். ஒட்டினாலும் அது மேல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும், அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த சென்டர்ல அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு நம்பர் 2 பீடு கொடுத்துக்கிறேன். நான் நம்பர் 2 பீடு கொடுக்கும்போது கொஞ்சம் அது மேல கொடுக்குற லைலா ஃப்ளவரை தூக்கி கொடுக்கும். பீடை லைட்டா நகர்த்திட்டு உள்ள அடியில கொடுத்துட்றேன். ஸோ 3லயும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 3லயும் நான் நம்பர் பீட் கொடுத்துட்டேன். நம்பர் 2 பீட் எடுத்திருக்கேன். சின்ன பீடாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 3 ஃப்ளவரோட ஜங்ஷன்லையும் கரெக்டாக அது மேலே லைலா ஃப்ளவர் செட் ஆகிற மாதிரி கொடுக்க போகிறோம். அப்போ சென்டர்லேருந்து நான் நீடில் எடுத்துட்டு லைலா ஃப்ளவர் வந்து குழிவான பகுதி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்பர் ஃப்ளவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறோம். இப்போ இதை கொடுத்துட்டு நம்பர் பீடு கொடுத்துட்றேன். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து லீஃப் கொடுத்துடலாம். இந்த லீஃப் சீக்வன்ஸை இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பிக் சைஸ் லீஃப் எடுத்துருக்கிறதுனால 2 கட் பீடு எடுத்துக்கணும். நம்ம கட் பீடு, டியூப் பீடு, சுகர் பீடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நான் 2 பீடு கொடுக்குறேன். 2 பீடு கொடுத்தாதான் அந்த கேப் நமக்கு கவர் ஆகும். இப்போ இந்த பக்கம் ஒரு நம்பர் பீடு, சாரி இந்த பக்கம் ஒரு டியூப் பீடு, இந்த பக்கம் ஒரு டியூப் பீடு கொடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளோட கேப்ல கரெக்டா கொடுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அதே மாதிரியே இந்த பக்கம். சிம்பிள் ஒர்க் தான், பார்க்க நீட்டா கிராண்ட் லுக்ல இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க, 1 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர்ல நீங்க முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல ஸோ இதே மாதிரியே 2 பக்கமும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லீவ் சீக்வன்ஸ் எப்படி கொடுத்தோமோ சேம் ப்ரொசீஜர்லேயே லீவ் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லீவ் சீக்வன்ஸு, அதுக்கு 2 டியூப் பீட்ஸு, சேம் ப்ரொசீஜர்ல இந்த பக்கம் ஒரு டியூப் பீடு, அந்த பக்கம் ஒரு டியூப் பீடு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஃப்ளவர் சீக்வன்ஸும் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
பட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மெட்டீரியல் கரெக்டாக இது பண்ணியிருக்கோமான்னு சொல்லி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆரம்பிக்கும் போது டே டைமு, பட் முடிக்கும் போது வந்து தம்பி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதுனால நைட்டு தான் முடிக்க முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேக் நெக் பார்ட்டோட டிசைனு. இப்போ எண்ட் நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எண்ட் நாட் காமிச்சிருக்க மாட்டோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக கிளாத்தில் லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் இப்படி லைட்டாக படுற மாதிரி குத்தி இப்படி மேலே எடுத்துட்டு நார்மலாக நீங்கள் கைத்தையல் போடும்போது எப்படிலாம் பண்ணுவீங்களோ சேம் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீடியில் மேலே எடுத்து முடிச்ச நல்லா கீழே டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு எங்கெல்லாம் வந்து டாட் மாதிரி நாட்டு வருதோ அந்த முடிச்சு வர இடத்துல எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிச்சு வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அவராமல் அப்படியே இருக்கும். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். சரி, முதுகுல வந்து க்ளூ வேர்வைப்பட்டா படும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், தாராளமாக உங்களோட விஷ் தான். ஸோ நீட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் அழகாக ஒரு பேக் நெக் பண்ணியிருக்கும். தேங்க்யூ.